ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீதிமானோ நெருக்கத்தினின்று மீட்கப்படுவான். நெருக்கமான காலங்கள் நீதிமானுக்கு இருக்கலாம், ஆனால் அது நிரந்தரம் அல்ல. நிச்சயம் கர்த்தர் நம்மை விடுவிப்பார். நெருக்கத்திலும் பாடுகளிலும் துன்பத்திலும் இருப்பவர்கள் தயவு செய்து மனம் தளர வேண்டாம். கர்த்தர் நல்லவர், நிச்சயம் நம்மை விடுவிப்பார். நமக்கு தீமை செய்தவர்கள், அவர்கள் வாயினாலே அவர்கள் செய்த செயல்கள் வெளிப்பட்டு அதனால் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான். ஒருவர் புத்திமதி சொல்லும் பொழுது அதை கேட்டுக்கொள்ளும் மனப்பக்குவம் தேவை. நாம் காது கொடுத்து கேட்கும் மனநிலையில் இருக்க வேண்டும். யாராவது புத்திமதி சொன்னால் அதை கேட்காமல் செல்லக்கூடாது, அதை நாம் மறுக்க கூடாது. ஒருவர் புத்திமதி சொன்னால் அமர்ந்து செவி கொடுத்து கவனித்து கேட்பது நம் வாழ்க்கைக்கு நல்லது. அப்பொழுது நமக்கு அறிவு பெருகும். எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் ஞானமும் அறிவும் நமக்கு கிடைக்கும். புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், அதனால் அவனுக்கு அறிவு பெருகும். புத்திமதிகளை வெறுக்க கூடாது. எப்பொழுதும் யார் புத்தி சொன்னாலும் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆனால் இன்று இளைய சமுதாயத்தினர் பலர் அப்படி செய்வதில்லை. பலரும் புத்திமதி சொன்னால் கேட்பதில்லை. இப்படிப்பட்ட நிலை இருப்பது நல்லதல்ல. நாம் எப்பொழுதும் யாராவது புத்தி சொல்லும் பொழுது அதை கேட்க நம் மனதை திறந்து வைத்திருக்க வேண்டும். தாழ்மையுள்ள இருதயம் தேவை. கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன். யாராவது நம்மை கண்டிக்கும் பொழுது, நீ செய்வது தவறு, இப்படி செய்யாதே, இதனால் பாடுகள் உண்டாகும் என்று சொன்னால் அதை வெறுக்க கூடாது. நம்மை கண்டிக்கிறவர்களை நாம் நேசிக்க வேண்டும். நம்மை கடிந்து கொண்டு, நீ இப்படி செய்வது தவறு, ஏன் செய்தாய், இதெல்லாம் இப்படி செய்யக்கூடாது என்று கண்டித்து நம்மை பேசினால் அப்படிப்பட்டவர்களே நமக்கு நன்மை செய்கிறவர்கள். நாம் எவ்வளவு தவறு செய்தாலும் கண்டு கொள்ளாமல் சிரித்து கொண்டே போய்விட்டால் அவர்கள் நமக்கு குழி வெட்டுகிறார்கள் என்று அர்த்தம். நாம் செய்யும் தவறுகளை கண்டிக்காதவர்கள் நமக்கு தீமை செய்ய நினைக்கிறார்கள். நாம் அழிய வேண்டும் என்று விரும்புவார்கள். நாம் செய்யும் தவறை கண்டித்து நடத்துகிறவர்களே நமக்கு நன்மை செய்கிறவர்கள். கடிந்து கொள்ளுதலை வெறுத்தால் அது நமக்கு தீமை. கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவர்கள் மிருக குணம் உள்ளவர்கள். பொல்லாத ஆவி பிடித்தவர்கள் தான் கர்த்தருடைய ஆலோசனையையோ கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லும் ஆலோசனையோ அவர்கள் கடிந்து கொள்ளும் பொழுதோ கேட்க மாட்டார்கள். நீ என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது, உன் வேலையை பாரு என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட மனம் உள்ளவர்கள் மிருக குணமுடையவர்கள். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். நாம் நல்லவர்களாக வாழும் பொழுது, நீதியை செய்து நேர்மையாய் வாழும் பொழுது, நமக்கு ஒரு துன்பம், நமக்கு ஏதாவது பாடுகள் தேவைகள் என்று வரும் பொழுது கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட்டால் கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார், தயவு காட்டுவார், வந்து உதவி செய்வார். என் பிள்ளை இவள் மிகவும் நல்லவள் என்று நம்மை நேசித்து நம் மேல் அன்பு கூர்ந்து நமக்கு உதவி செய்வார். நம் துன்பத்தின் மத்தியில் அவருடைய உதவி நமக்கு கிடைக்கும். துர்சிந்தனையுள்ள மனிதர்களை அவர் ஆக்கினைக்கு உட்படுத்துவார். கெட்ட சிந்தனை உள்ள மனிதன் பிறருக்கு தீமை செய்ய நினைப்பது, எப்பொழுது எங்கெல்லாம் தீமையை உண்டு பண்ணுவது, சண்டையை கிளப்புவது, பிரச்சனைகளை உண்டு பண்ணுவது, எல்லோருடைய சமாதானத்தையும் கெடுக்க நினைக்கிற மனிதர்கள் இருப்பார்கள். எப்படி அமைதியா இருக்கலாம் இந்த இடம், இதை ஏதாவது ஒன்று செய்துவிட வேண்டும் என்று நினைக்கிற துர்சிந்தனை உள்ளவர்கள், பிறர் பொருளை அபகரிக்க நினைப்பது, இச்சிப்பது, பிறருக்கு தீமை செய்ய நினைப்பது, பிறருடைய சமாதானத்தை கெடுக்கிற காரியங்கள், பிறருடைய பொருளை அபகரிக்க நினைப்பது, இப்படிப்பட்ட கெட்ட சிந்தனை உள்ள மனிதர்கள் பாவம் செய்வதையே நோக்கமாய் வைத்திருப்பார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் ஆக்கினைக்குட்படுத்துவார். ஆக்கினைக்குட்படுத்துவது என்பது தண்டனை வரும். அவர்களை தண்டனைக்குள் அனுப்புவார், தண்டனையை கொடுப்பார் கர்த்தர். நிச்சயம் இது நடக்கும். வேதம் சத்தியம். இப்படிப்பட்ட துன்மார்க்க குணம் உள்ளவர்களாய் நாம் இருந்து விடக்கூடாது. இன்றே மனம் திரும்புவோம். அப்படி நாம் மனம் திரும்பி விட்டால் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கிடைக்கும். நாம் இப்படிப்பட்ட சிந்தனைகள் நமக்குள் இருந்தால் அதை இன்றே தூக்கி போட்டுவிட்டு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக நாம் இருப்போம். எந்த இடத்திலும் சமாதானம் ஏற்படுத்த நாம் முயற்சி செய்ய வேண்டும்.
சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 5, 6, 7 மலை உபதேசத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக, பிறருக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் இருக்கும் இடம் சமாதானத்தை நாம் ஏற்படுத்தக்கூடியவர்களாக, அந்த இடத்தில் சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். கெட்ட சிந்தனை நமக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நிச்சயம் நியாயந்திருக்கப்படுவோம். கர்த்தர் நமக்கு துன்பத்தை தருவார், தண்டனை வரும். அவருடைய தண்டனை அடி என்பது சாதாரண விஷயம் அல்ல, தப்பிக்க முடியாது. அப்படிப்பட்ட கர்த்தருடைய ஆக்கினை வந்தால் எந்த மனிதனாலும் தப்பிக்க முடியாது. கொரோனாவை போல, சுனாமியை போல. துன்மார்க்கனால் மனுஷன் நிலைவரப்படான். துன்மார்க்கம் செய்து நிலைத்திருக்க முடியாது. கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுவது, பாவம் செய்வது, இச்சை செய்வது, அக்கிரமம், அநியாயம், துன்மார்க்கம், அநீதி, இப்படிப்பட்ட காரியங்களை செய்து நிலைத்திருக்க முடியாது. இப்படி செய்கிறவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிறருக்கு தீமை செய்கிற எந்த காரியம் செய்கிறவர்களாய் இருந்தாலும் அவர்கள் நிலைத்திருக்க முடியாது. கொஞ்ச காலம் வாழ்ந்து சீக்கிரத்தில் முடிந்து போகும் அவர்கள் வாழ்க்கை. நீதிமான்களுடைய வேரோ அசையாது. அதாவது ஒரு ஊர் இருக்கிறது, 2 பேர் இருக்கிறார்கள், 2 மனிதர்கள். ஒருவன் துன்மார்க்கன், ஒருவன் நீதிமான் என்றால், அந்த துன்மார்க்கன் தன் வாழ்நாளில் அதிக பாவம் செய்வதனால் சீக்கிரமாய் அவன் இறந்து போவான். அவனுடைய சந்ததியும் இருக்காது. ஒரு 50 வருடங்கள் கழித்து பார்த்தால் நீதிமான் ஏழையா இருந்தாலும் அவன் பிள்ளைகள், அவன் பேர பிள்ளைகள், அவனுடைய பேர பிள்ளைகள் என்று பல தலைமுறைகளாக நிலைத்து வாழ்வார்கள். இதுதான் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதின் பொருள். இவர்கள் இருவரும் எவ்வளவுதான் ஐஸ்வர்யவானாய் இருந்தாலும், எவ்வளவு பெரிய மனிதனாய் இருந்தாலும் துன்மார்க்கன் நிலைத்திருக்க முடியாது. அவன் சீக்கிரத்தில் முடிந்து போகும். அவன் வாழ்க்கை, அவன் சந்ததியும் கூட ஓய்ந்து போகும் சிலருக்கு. இது உண்மையாய் நடக்கிற காரியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் என்றென்றும் இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றும் இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நீதிமான்களுடைய வேரோ அசையாது. ஏன் நீதிமான்கள் என்று சொல்லாமல் வேர் என்று சொல்லியிருக்கிறார் என்றால், நீதிமான்களின் வேர் என்பது அவர்களுடைய சந்ததி. சந்ததி சந்ததியாய் பல தலைமுறைகள் அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் என்று பொருள். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். ஒரு மனைவியானவள் குணசாலியாய் கற்பு நெறி தவறாத வாழ்க்கை வாழ்ந்து குணமுடைய நற்குணங்களால் நிரம்பப்பட்டவளாய் பரிசுத்த ஆவியின் கனிகளான கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியின் கனிகளை பெற்ற ஒரு குணசாலியான ஸ்திரீ இருந்தால் அவள் தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். அந்த ஆணுக்கு, தன் கணவருக்கு அவள் மிகுந்த புகழை கொண்டு கொடுப்பவராய் இருப்பாள். சமுதாயத்தில் அந்த பெண்ணினால் அந்த கணவனுக்கு மகிமை உண்டாகும். தன் கணவனுக்கு நற்பெயர் உண்டாகும்படி அவள் வாழ்வாள். பலர் பாராட்டுவார்கள், அந்த கணவனை பாராட்டுவார்கள். இப்படிப்பட்ட மனைவியை நீ பெற்றிருக்கிறீர், நீர் மிகவும் பாக்கியசாலி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக அவள் இருப்பாள். குணசாலியான ஸ்திரீ. குணசாலி என்பது வேதத்தின்படி வாழ்கிற நீதியுள்ள பாக்கியசாலிகள், நீதியின்படி வாழ்கிற பெண்கள், அப்படிப்பட்டவர்களை சொல்கிறது. கற்பு நெறி தவறாமல் ஒழுக்கமாய் எல்லா காரியத்திலும் இரக்கமுடையவளாய் பிறருக்கு உதவி செய்கிறவளாய் வாழ்கிற பெண்ணை சொல்கிறது. லட்சை உடைய பெண்ணோ, லட்சை உடைய ஒரு மனைவி அப்படி என்றால் அவமானப்படுத்துகிறவர், ஒழுக்கம் தவறி நடக்கிற ஒரு பெண் இருந்தால் அவள் தன் புருஷனுக்கு எலும்புருக்கியாய் இருக்கிறாள். எலும்புருக்கி என்றால் டிபி நோய் என்று பொருள். ஒரு டிபி நோய் வந்தவனை போல அந்த மனிதன் இருப்பான். எப்பொழுதும் கணவனுக்கு அவமானத்தையும் கெட்ட, அதாவது இவள் வழி தவறி நடப்பதினால் அந்த கணவன் எலும்புருக்கி வந்த நோயுள்ள ஒரு வியாதியுள்ள மனிதனை போல அவன் வாழ்நாள் மிகவும் துன்பத்தை அனுபவித்து கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து விடுவான் என்பது பொருள். ஒரு பெண்ணின் நடத்தை என்பது அவளுடைய கணவனை பாதிக்கும்.
ஒழுக்கமுள்ள குணசாலியான பெண்ணே தன் கணவனை காப்பாற்றுவாள், நீண்ட ஆயுளுடன் வாழ வைப்பாள். வழி தவறி அவமானத்தை ஏற்படுத்துகிற, குடும்பத்திற்கு கெட்ட பெயர் உண்டு பண்ணுகிற ஒரு மனைவியானவள் தன் புருஷனுக்கு எலும்புருக்கி நோய் வந்தவனைப் போல அவனை மாற்றி விடுகிறாள். இவளுடைய செயல்கள் அவனுக்கு நோயாய் மாறிவிடும். இப்படி இருக்கக்கூடாது. எந்த பெண்ணும் தன் கணவனுக்கு நற்பெயர் உண்டாகும்படி ஒழுக்கமும் குணசாலியாகவும் ஈவு இரக்கம் உள்ளவளாகவும் பிறருக்கு உதவி செய்து நன்மை செய்து குடும்ப மானத்தை காப்பாற்றுகிறவர்களாக மரியாதையை தருகிற, பிறர் பார்த்து மரியாதையுடன் நடக்க, அதிக செல்வத்துடன் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நற்குணங்கள் உடையவர்களாய் அந்த குடும்பத்தில் ஒரு பெண் இருந்தால் அந்த பிள்ளைகளும் அப்படி இருப்பார்கள். அதனால் அந்த குடும்பம் செழித்திருக்கும். அந்த ஆணுக்கு அது கிரீடமாய் இருக்கும். நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள். நீதிமான்கள் அவர்களுடைய நினைவுகளில் எப்பொழுதும் நியாயம் இருக்கும். நியாயமாய் நினைப்பார்கள். நியாயத்தையே நினைத்து கொண்டிருப்பார்கள். அவர்கள்தான் நீதிமான்கள். நீதிமான்கள் தங்கள் நினைவுகளிலும் எப்பொழுதும் நியாயத்தையே நினைத்து கொண்டிருப்பார்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். சூதுவாது இருக்கும். அப்படி என்றால் துன்மார்க்கர் அவர்கள் ஆலோசனை கொடுத்தால் அதில் வஞ்சகமாய் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்கள். அவர்கள் மனதில் வேறு ஏதாவது திட்டம் இருக்கும். இதை செய், இது நன்றாக இருக்கும் என்று சொல்வார்கள். உள்ளுக்குள் நம்மை கெடுக்கக்கூடிய சதி இருக்கும். மோசமான எண்ணம் இருக்கும். இதை செய்தால் தீமை விளையும் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் இதை செய், உனக்கு நன்மை நடக்கும் என்று சொல்வார்கள். எப்படி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் வலு சர்ப்பமானது ஏவாள் அம்மாவை ஏமாற்றியதோ, நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள் என்று சொல்லி பொய் சொல்லி ஏமாற்றி அந்த பழத்தை சாப்பிட வைத்ததோ, அது போல இன்று வரை எந்த மனிதனும் தேவர்களைப் போல ஆகவில்லை. அப்படி ஏமாற்றியதோ அது போலதான் இன்றும் நடக்கிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் எப்பொழுதும் தீமையானவைகளே, சூதானவைகளாய் இருக்கும். துன்மார்க்கருடைய வார்த்தைகள் இரத்தம் சிந்த பதிவிருப்பதை பற்றியது. அவர்கள் பேசும் வார்த்தைகள் எப்படி இருக்கும் என்றால், அடுத்தவரை கொலை செய்யும் திட்டங்கள் இருக்கும். இரத்தம் சிந்த வைக்கிற திட்டங்கள் இருக்கும். கொலை என்றால் மிருகங்களை கொன்று புசிப்பதல்ல, அது அல்ல. மனிதனை கொலை செய்யும் திட்டங்கள் இருக்கும். துன்மார்க்கருடைய செயல்கள் அப்படிதான் இருக்கும். இப்படிப்பட்ட திட்டங்களை செய்கிறவர்களே துன்மார்க்கர். தீமையை தான் செய்வார்கள். ஒரு மனிதன் இருக்கிறான், துன்மார்க்கன் அவனுக்கு ஆலோசனை சொன்னால் அவன் எப்படியாவது அவனை கொன்று போடு, அவனை செய்து போடு என்று கொலை செய்யதான் தூண்டும்படி ஆலோசனை செய்வான். ஒரு துன்மார்க்கன் ஆலோசனை சொன்னால், ஒரு துன்மார்க்கன் யாருக்கு ஆலோசனை சொன்னாலும் அவன் கொலை செய்யும்படியும் அக்கிரமம் செய்யும்படியும் தான் ஆலோசனை சொல்வான். உத்தமனோ அப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து அவனை காப்பாற்றுவான். இப்படிப்பட்ட ஆபத்தை செய்து விடாதே, ரத்தம் சிந்த போய் விடாதே, கொலை செய்து விடாதே, பாவம் செய்து விடாதே, பரிசுத்தமாய் வாழ், கர்த்தரை நோக்கி கூப்பிடு, கர்த்தர் உனக்கு உதவுவார் என்று நல்ல ஆலோசனைகளை நீதிமான் கொடுப்பான். உத்தமன் அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் சொல்லுவான். உத்தமர்களுடைய வாய் அவர்களை அழிவிலிருந்து தப்புவிக்கும். நீதிமான்களுடைய வாயோ, அவர்கள் பேச்சு, அவர்களுடைய ஆலோசனைகளோ ஒரு மனிதனை பாவத்தில் தள்ளும். துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒழிந்து போவார்கள். துன்மார்க்கர் நிலைத்திருக்க மாட்டார்கள், கவிழ்க்கப்பட்டு ஒழிந்து போவார்கள். துன்மார்க்கருடைய முடிவு அழிந்து போகும், சீக்கிரத்தில் அழிந்து போவார்கள். நீதிமான்களுடைய வீடோ நிலைத்திருக்கும். நீதிமான்களுடைய வீடு, அவர்கள் சந்ததி நிலைத்திருக்கும், அவர்கள் குடும்பம் நிலைத்திருக்கும், சந்ததி சந்ததியாய் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஒரு மனிதனுக்கு தன் புத்திக்கு தகுந்தபடி அவன் புகழப்படுவான். ஒருவனுடைய புத்தி எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவனுக்கு புகழ் இருக்கும். ஒரு புத்திசாலியான மனிதனை யாரும் புகழ்வார்கள், அடுத்தவர்கள் புகழ்ச்சியாய் பேசுவார்கள். அதிக புத்திமானாய் இருக்கிறவனுக்கு அதிக புகழ்ச்சி உண்டாகும். மாறுபாடான இருதயம் உள்ளவனோ இகழப்படுவான். மாறுபாடான இருதயம் உள்ளவன் பொய், ஏமாற்று வேலை, கள்ளம், கபடம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற, நீதியை விட்டு வழி தவறி செல்கிற சிந்தனைகளை, பாவம் செய்கிற, இச்சை செய்கிற, சுயநலம், பெருமை
போன்ற தவறான வழிகளில், தீமையான வழிகளை, சாத்தானின் செயல்களை செய்கிறவர்கள் இகழப்படுவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு புகழ்ச்சி அல்ல, இகழ்ச்சி தான் உண்டாகும். அவமானப்படுவார்கள், கேவலப்படுவார்கள். அப்படிப்பட்ட நிலை வரும். அவர்களுக்கு மரியாதை இருக்காது. ஒரு சிலர் இருப்பார்கள், ஆகாரம் இல்லாதவனாய் இருந்தும் தன்னைத்தான் கனப்படுத்திக் கொள்ளுகிறவன். சாப்பிட அன்றைய நாளுக்குரிய ஆகாரம் கூட இல்லாத நிலையில் வறுமையில் இருக்கிற ஒரு மனிதன் வெளியில் பிறரிடம் தன்னை பெருமையாக காட்டிக் கொள்வான். நான் பெரிய ஆள், மிகப்பெரிய பணக்காரன் என்பது போல காட்டிக் கொள்வான். அப்படிப்பட்ட மனிதர்களை விட தன் வீட்டில் வேலை செய்ய வேலையால் வைத்திருக்கிற ஒரு நல்ல மனிதன், நீதிமான், மிக பெரியவன். ஆகாரமே இல்லை, அந்த நாளுக்குரிய ஆகாரமே இல்லாதிருந்தும் தன்னைத்தானே பெருமை பாராட்டி மரியாதை கொடுத்து கொண்டு மிகப்பெரிய ஆள் என்று பேசிக்கொள்கிற மனிதனை விட எந்த கௌரவமும் கிடையாது, யாரும் கனப்படுத்துகிற அளவுக்கு மிகப்பெரிய புகழ்ச்சி, பெரிய ஆள் என்ற பெயரெல்லாம் இல்லை. ஆனாலும் தன் வீட்டில் வேலை செய்ய ஒரு ஆளை வைத்திருக்கிறான் என்றால் அந்த அளவுக்கு வசதி உள்ளவன் பெரியவன். உண்மையிலேயே வீட்டில் பணிவிடைக்காரன் வைத்திருப்பவன் உத்தமன். தன்னைத்தான் கனப்படுத்திக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். எவ்வளவு இருந்தாலும் தாழ்மையா இருக்க வேண்டும். நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான். தன் வீட்டில் வளர்க்கிற மிருக ஜீவன்களை ஒரு மனிதன் நீதிமானாய் இருந்தால் அவன் நற்குணசாலியாய் இருப்பதினால் அவன் தன் மிருக ஜீவன்களை காப்பாற்றுவான். அதை அழித்து போட மாட்டான். அவைகளுக்கு தேவையான நேரத்தில் பசியோடு இருக்குமே, ஒரு மாடு, ஆடு எது இருந்தாலும் அதற்கு ஆகாரம் கொடுத்து அதை பத்திரமாய் பார்த்து கொள்வான். நீதிமான் இரக்கம் உள்ளவன், நற்குணசாலி. அதனால் அந்த மிருகங்களும் காப்பாற்றப்படும். ஆனால் துன்மார்க்கர் இறக்கப்பட்டு ஒரு மிருகத்தை வளர்த்தாலும் அவர்களுடைய இரக்கமும் கொடுமையே. அவர்கள் மிருகங்களை வளர்த்தாலும் அவர்களுடைய நிலை கொடுமைதான் படுத்துவார்கள். தன்னுடைய மிருகங்களுக்கும் கொடுமைதான் படுத்துவார்கள். அதை காப்பாற்ற நினைக்க மாட்டார்கள். துன்மார்க்கர் வீட்டில் வளர்கிற மிருகங்கள் கூட கொடுமைப்படுத்தப்படும், பல பாடுகள் படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதனின் குணம் தன் மிருக ஜீவன்களிடத்திலும் காட்டுவான். இது உண்மையே இன்றும் நடக்கிற காரியமா இருக்கிறது. அந்த மனிதனுடைய இரக்கம் கூட ஒரு விதத்தில் கொடுமைதான். அந்த வீட்டில் வளர்கிற மிருகம் படாத பாடுபடும், பசியோடும் தாகத்தோடும் தவித்திருக்கும், அவனுடைய அடி உதைகளை வாங்கி கொண்டிருக்கும், அதுவும் கொடுமையை அனுபவிக்கும். அவன் காட்டுகிற இரக்கம் கூட அது கொடுமையாக தான் இருக்கும் அந்த மிருகத்திற்கு. தன்னுடைய நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான். ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்குரிய நிலத்தை பயிர் வைத்து விளைச்சலை உண்டு பண்ணி நல்லபடியாக உழைத்து பயிரிடுவான். அவன் உழைப்பின் பலனாக கர்த்தர் அவனை ஆசிர்வதிப்பார், அவனுக்கு ஆகாரம் கிடைக்கும். தன்னிடத்தில் நிலத்தை வைத்துக் கொண்டு விவசாயம் செய்யாமல் வீணரை பின்பற்றி பொழுதை போக்கிக் கொண்டு வீட்டில் உட்கார்ந்து கொண்டு பலரோடு சேர்ந்து அரட்டை அடித்துக் கொண்டு சீட்டாட்டம் விளையாடுவது போன்ற பல இடங்களில் நடக்கிற காரியம். பொழுதை போக்கிக் கொண்டிருக்கிற சிலர் இருப்பார்கள். தன்னுடைய தொழில் நிறுவனத்தை கவனிக்காமல் இருப்பதோ அல்லது தன்னுடைய விவசாய நிலங்களுக்கு சரியான வேலை செய்யாமல் அதை கவனிக்காமல் இருப்பதோ, தனக்கென்று இருக்கிற வேலையை கவனிக்காமல், ஆண்கள் பொதுவாக கவனிக்காமல் பொழுதை போக்கிக் கொண்டு இருக்கிறவர்கள், தன்னுடைய வேலையை செய்யாமல் பொழுது போக்குகிற யாரும் வீணரை பின்பற்றுகிறவர்கள். அப்படிப்பட்டவர்கள் கூட்டம் கூடி பலரோடு சேர்ந்து கொண்டு அல்லது செல்போன் அல்லது டிவி இவைகளை பார்த்து கொண்டு பொழுதை போக்கிக் கொண்டு இருப்பவர்கள் அறிவில்லாதவர்கள், மதியற்றவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அறிவில்லாத முட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி செய்யக்கூடாது. நமக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். பெரியவர்களாய் வளர்ந்தவர்கள் ஆண்கள் தங்களுக்குரிய வேலைகளை செய்ய வேண்டும், பெண்கள் தங்களுக்குரிய வேலைகளை செய்ய வேண்டும். தங்களுக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அது கடமையா இருக்கிறது. நிச்சயம் அதற்கு கணக்கு கேட்பார் கர்த்தர். நாம் வீணாக பொழுதை போக்கிக் கொண்டு செய்கிற காரியங்களை செய்யாமல் இருந்தால் கர்த்தரை கோபமூட்டுகிறவர்களாய் நாம் இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. மனம் திரும்புவோம். இனி பரிசுத்தமாய் வாழ்வோம். துன்மார்க்கன் துஷ்டர்களுடைய வலையை விரும்புகிறான். இதை இந்த காலத்திற்கு மிக சிறப்பாக சொல்லலாம். இதற்கு துன்மார்க்கர்கள், துஷ்டருடைய வலை என்றால் இன்டர்நெட்டில் நாம் பார்க்கிறோம், வீடியோஸ் பார்க்கிறோம், செல்போனில் லேப்டாப்பில் பார்க்கிறோம். இன்டர்நெட்டில்
தவறான காரியங்கள் வருகிறதல்லவா, அதை துன்மார்க்கர்கள் விரும்புவார்கள். நீதிமான்கள் அதை விரும்ப மாட்டார்கள். பாவமான காரியங்கள் நெட்டில் வரும் பொழுது அதை தெரிந்து கொள்ள மாட்டார்கள். அதை ஓபன் பண்ணி பார்க்க மாட்டார்கள். தீயவர்கள் அதை பார்ப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அதை பார்க்க மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தீயவர்கள், துன்மார்க்கர்கள் துஷ்டனுடைய வலையை விரும்புவார்கள். தீயவர்கள் செய்வதை விரும்புவார்கள். நீதிமான்கள் நீதிமான்களுடைய உபதேசத்தையே விரும்புவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் செய்கிற உபதேசங்களையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் விரும்புகிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். துன்மார்க்கர்கள் துஷ்டர்கள் செய்கிற வீடியோக்கள் அவைகளை பார்த்து கொண்டு பாவம் செய்து கொண்டிருப்பார்கள். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். எப்படிப்பட்ட வீடியோக்களை நாம் பார்க்கிறோம் என்பதை பொறுத்தே நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்து கொள்ளலாம். நாம் நீதியுள்ள காரியங்களை பார்த்தால் நாம் நீதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பொருள். பாவமான இச்சையான காரியங்கள், பணத்தாசை உள்ள காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருந்தால், சீட்டாட்டம் போன்ற காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தால், கேம் விளையாடி கொண்டிருந்தால் நாம் துன்மார்க்கர் என்று நமக்கு நாமே புரிந்து கொள்வோம். மனம் திரும்புங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டாம். அது பாதாளத்திற்கு போகும் வழி. நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். நாம் நீதிமானாய் வாழ்ந்தால் நம்முடைய வேர் கனி கொடுக்கும் என்றால் நம்முடைய சந்ததி செழித்திருக்கும். நாம் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள் என்று சந்ததியாய் செழித்திருக்கும். துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி. துன்மார்க்கன் தன் வார்த்தையினாலே அவன் விழுவான். அவன் வாயின் வார்த்தைகளே அவனுடைய செயலை வெளிப்படுத்தி அதன் மூலம் நியாயத்திற்கப்படுவான். துன்மார்க்கன் பாவம் செய்யும் போது நீதிமானுக்கு விரோதமாய் செயல்படுவான். ஆனால் யாருக்கும் தெரியாது. நான் மிக திறமையாக அவர்களை பற்றி நான் தவறாக சொல்லி அவர்களுக்கு தீமையை வரவழைத்து விட்டேன், நான் செய்த செயல் யாருக்குமே தெரியாது என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் வாயின் வார்த்தையினாலே ஒரு நாள் பிடிபடுவார்கள். அப்படி அவர்கள் பிடிபடும் பொழுது அவர்கள் வார்த்தையே அவர்களை நியாயத்திற்கும். கடைசியில் அதற்குரிய தண்டனையை பெற்றுக் கொள்வார்கள். நீதிமானோ நெருக்கத்தினின்று நீக்கப்படுவான். நெருக்கமான காலங்கள் நீதிமானுக்கு இருக்கலாம், ஆனால் அது நிரந்தரம் அல்ல. நிச்சயம் கர்த்தர் நம்மை விடுவிப்பார். நெருக்கத்திலும் பாடுகளிலும் துன்பத்திலும் இருப்பவர்கள் தயவு செய்து மனம் தளர வேண்டாம். கர்த்தர் நல்லவர், நிச்சயம் நம்மை விடுவிப்பார். நமக்கு தீமை செய்தவர்கள் அவர்கள் வாயினாலே அவர்கள் செய்த செயல்கள் வெளிப்பட்டு அதனால் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். அது எந்த இடத்திலாயிருந்தாலும் சரி, எந்த மனிதராயிருந்தாலும் சரி, கர்த்தரே அவர்கள் வாயை வைத்தே அவர்களை அடிப்பார். அவர்கள் வாயினால் அவர்கள் விழுவார்கள். அவர்கள் வார்த்தைகளே அவர்களை காட்டிக் கொடுக்கும். அடுத்தவர் அல்ல. நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. நாம் போய் புறங்கூற வேண்டியதில்லை. அவர்களை காட்டிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தீமையை செய்தவர்களை கர்த்தர் அவர்கள் வாயினாலே வெளிப்படுத்தி அவர்களுக்கு அவர்களை விரோதியாகும்படியாக நியாயம் தீர்ப்பார். கர்த்தர் பெரியவர், அவர் மிகவும் நல்லவர், அவர் நம்மை காக்கிறவர். அவருடைய வழி நீதியின் வழி. நீதியாய் நடப்போம், நேர்மையாய் வாழ்வோம், கர்த்தருக்கு பிரியமாய் இருந்து அவரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்வோம். இவ்வுலக வாழ்க்கையிலேயும் சமாதானமாய் சந்தோஷமாய் சரியான வாழ்க்கை வாழ்ந்து நித்திய ஜீவனையும் அடைவோம். கர்த்தரிடத்தில் சென்று நிம்மதியாய் அன்பான தெய்வத்திடம் அன்பாக வாழ்வோம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை. அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். ஒரு மனிதன் தன் வாயினுடைய பலனால் திருப்தி அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது சற்று ஆச்சரியபூர்வமாய் இருக்கிறது. ஒரு மனிதன் உழைக்கிறான் என்றால் அதிகமாக அவனுடைய அவயவங்களில் செயல்படுவது கால்கள், கைகள் அல்லது மூளை என்று சொல்லலாம். அதிகமாய் மூளையால் சிந்தித்து முடிவெடுக்கிறவர்கள், வேலை செய்கிறவர்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவனவன் வாயின் பலனால் அவன் திருப்தி அடைவான். வாயின் பலன் என்றால் என்ன? வாயினுடைய பலன் என்பது பேச்சை குறிக்கிறது. ஒரு மனிதன் தன் பேச்சு எப்படி இருக்கிறதோ அதன்படியே அவன் வாழ்க்கை இருக்கும். ஒரு மனிதன் குறைவாய் பேசி, தேவையானதை மட்டும் பேசி, நன்மையானவைகளை மட்டும் பேசி அப்படி வாழ்ந்தால் அவனுக்கு திருப்தியான வாழ்க்கை இருக்கும். அதன் பலன் அவனுக்கு கிடைக்கும். நல்ல உயர்ந்த வாழ்க்கை இருக்கும். நிம்மதியான சமாதானம் நிறைந்த வாழ்க்கை இருக்கும்.
சந்தோஷம் நிறைந்திருக்கும். குறைவாய் பேசுகிற மனிதனுக்கு அவன் வாயின் பலன் எப்படி இருக்கிறது? நம் வார்த்தைகளினால் நன்மை செய்ய வேண்டும். அப்படிப்பட்டவர்களே ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதே இந்த வசனத்தின் பொருளாய் இருக்கிறது. அவனவன் கைகளின் கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். அப்படி என்றாலும் ஒரு மனிதனுடைய செயல்களை குறிக்கிறது. ஒருவன் என்ன செய்கிறான் என்பதை பொறுத்து அவனுக்கு நன்மையும் தீமையும் உண்டாகும். நன்மை செய்கிறவனுக்கு நன்மையும் தீமை செய்கிறவனுக்கு தீமையையும் கர்த்தர் கொடுப்பார். உதாரணத்திற்கு அடுத்தவர் பொருளை, அதாவது கைகளின் செயல்கள் என்றால் செயல்களை குறிக்கிறது. அடுத்தவர் நிலத்தை, அடுத்தவருடைய பொருளை, மற்றவர்களுடைய பணத்தை பொய் சொல்லி ஏமாற்றி இப்படி சம்பாதிப்பது, தவறான வழிகளில் பணம் சம்பாதிப்பது, தொழில் செய்வது, இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறவர்களின் செயல்கள் தான் கைகளின் செயல்கள். அது தவறாய் இருப்பதினால் அவர்களுக்கு தீமையே வந்து சேரும். ஒரு மனிதன் தானம் தர்மம் செய்வது, பிறருக்கு கொடுப்பது, பிறருக்கு நன்மை செய்வது, உடல் உழைப்பாலும் பணத்தாலும் இருதயத்தாலும் வார்த்தைகளினால் இதனையோடு இருப்பவர்களுக்கு ஆறுதல் சொல்வது போன்ற காரியங்களை செய்யும் பொழுது வாயின் பலன் கையின் பலன். இந்த பலன்கள் நன்மையை செய்யும் பொழுது, நம்மிடத்திலிருந்து நன்மை வெளிப்படும் பொழுது அது நமக்கு நன்மை திரும்பி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் பிறருக்கு தீமை செய்து தீமையான வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருப்பது நமக்கு தீமையை கொண்டு வரும் என்பதே கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. இதற்கு வேதாகமத்தில் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். அதாவது பல உதாரணங்கள் உண்டு என்றாலும் யோசேப்பு ஐயாவின் ஒரு மனிதர் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் என்ன என்பதை குறித்து இதில் கவனித்துக் கொள்ளலாம். யோசேப்பு ஐயா சிறு வயதாய் இருக்கும் பொழுது, அவர் தன் குடும்பத்தாருடன் இருக்கும் போது அவர் தவறு செய்தார். அவர் தன் சகோதரர்களை பற்றி புறங்கூறினார் தன் தகப்பனிடம். அதன் விளைவாக அவர் குழிக்குள் தள்ளப்பட்டார், எகிப்திற்கு விற்கப்பட்டார், அங்கு போய் அடிமையாக வேலை செய்தார், அங்கும் சிறையிருப்புக்கு சென்றார். அங்கிருந்து 13 வருடங்கள் பாடுபட்டார். ஆனால் அதன் முடிவு, அவருடைய வாழ்க்கையின் அந்த 13 வருடம் கர்த்தருடைய ஆவியானவர் அவரை அடிமைத்தனத்திலும் சிறையிருப்பிலும் தனிமைப்படுத்தி வைத்து, அவர் இருந்த இடத்தில் கர்த்தர் யோசேப்பு ஐயாவுடன் கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உடனே யோசேப்பு ஐயா கெட்டவர் என்று முடிவு செய்யக்கூடாது. அவர் மிகவும் நல்லவர். அதாவது ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது பல நற்குணங்களோடு நிறைவாய் பிறந்திருந்தாலும் ஒரு சில குறைகள் இருக்கத்தான் செய்கிறது. வேதம் எங்கும் பார்த்தால் வேதாகம பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில் ஒருவர் ஒரு குறைகளை செய்திருக்கிறார்கள். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர மற்றவர்கள் எல்லோரிடத்திலும் குற்றம் குறைகள் இருந்திருக்க செய்கிறது. ஒரு திராட்சை கொத்து இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அதில் ஒரு 100 திராட்சைகள் இருக்கிறது. எல்லா திராட்சைகளும் நன்றாக இருக்கிறது. 1 அல்லது 2 திராட்சைகள் அழுகி போயிருக்கிறது என்றால் நாம் என்ன செய்வோம்? அந்த அழுகின திராட்சைகளை எடுத்து தூக்கி எறிந்து விட்டு நல்ல 98 திராட்சைகளையும் நாம் எடுத்து சாப்பிடுவோம். இப்படிதான் கர்த்தரும் ஒரு மனிதன் நல்லவனாக பிறக்கிறான். ஆனால் அவனுக்குள் 1-2 சுபாவங்கள் தவறாயிருக்கிறது என்றால் அதை சரிப்படுத்தி அதை எடுத்து விட்டு அவர் பயன்படுத்துவார். அதை சரிப்படுத்தி விடுவார். அந்த குற்றம் குறைகளை சரிப்படுத்தி விடுவார். நாம் உதாரணத்திற்கு பொதுவாக சமைக்கும் பொழுதே பார்க்கிறோம். நன்றாக சமைப்போம், ஆனால் ஒரு சில நாட்கள் சற்று உப்பு குறைவாக இருக்கும், அல்லது ஒரு காஃபி என்றால் கூட சில நேரங்களில் சர்க்கரை குறைவாக இருக்கிறது. அப்பொழுது நாம் உடனே பார்த்து விட்டு ருசி பார்த்து விட்டு கொஞ்சம் அதில் சேர்த்து சரிப்படுத்தி விடுவோம். இது இயல்பான மனிதர்களின் குணம். அதே போலதான் கர்த்தரும். யோசேப்பு ஐயாவினிடத்தில் புறங்கூறுதல் என்கிற தீய பழக்கம் இருந்தது. அதனால் அவரை 13 வருடங்கள் இப்படிப்பட்ட சோதனைக்கு அவர்கள் அண்ணன்களை குறித்துதான் புறங்கூறினார். அந்த அண்ணன்கள் தான் இவரை அடிமைத்தனத்திற்கு விற்று போட்டார்கள், குழியில் போட்டார்கள், பின்பு எடுத்து எகிப்தியருக்கு விற்று போட்டார்கள். இப்படியாக அவர் துன்பப்பட நேரிட்டது. ஒருவேளை அந்த புறங்கூறும் பழக்கம் யோசேப்பு ஐயாவினிடத்தில் இல்லாமல் இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்காது. அவரிடத்தில் இருந்த தவறு நிமித்தம் அதை யோசேப்பு ஐயா தன் வாழ்நாளில் உணர்ந்து கொண்டார். அவர்களுடைய அண்ணன்களை சந்திக்கும் பொழுது
அவர்கள் அண்ணன்கள் யோசேப்புதான் இது என்று தெரிந்து கொண்ட பின்பு எல்லோரும் போய், நாங்கள் உனக்கு இப்படி செய்து விட்டோமே, தம்பியாகிய உன்னை நாங்கள் நேசிக்காமல் இப்படி செய்து விட்டோமே என்று பயந்து மன்னிப்பு கேட்பார்கள். அப்பொழுது யோசிப்பையா சொல்வார், தன் தவறை உணர்ந்தவராய் பேசுவார். உங்களையெல்லாம் காக்கும்படியாக கர்த்தர் எனக்கு என் முன்னாடியே அனுப்பி இருக்கிறார் என்று தன் சகோதரர்களை மன்னித்து விடுவார். அவர் கோபதாபம் பார்க்கவில்லை. தன் பெற்றோர்களையும் அண்ணன்கள் அத்தனை பேரையும், தன் சகோதரனான சிறிய சகோதரனான பென்யமீனையும் அவர்கள் குடும்பத்தை எல்லாரையும் பாதுகாத்து கோசேன் நாட்டில் போஷித்து பார்த்து கொண்டு வருகிறார். இது அவருடைய சுபாவம் மாறியதற்கான அடையாளம். அவர் புறங்கூறும் பொழுது, அவரிடத்தில் தவறு இருக்கும் போது ஒரு துன்பம் வந்தது. அந்த துன்பத்தின் பின்பாக, அதற்கு பின்பாக கர்த்தர் அவரை மனம் திரும்ப பண்ணி பரிசுத்தமாக்கிய பின்பே அவரை சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கி எகிப்துக்கு அதிபதியாக்கினார். இப்படிதான் கர்த்தர் செய்கிறார். யோசேப்பையா தன் வாயினால் புறங்கூறினார். அதன் பலனாக அவர் பாடுகளை அனுபவித்தார். அந்த பாவத்தை விட்டு அவர் மனம் திரும்பியதும் விடுதலையாக்கப்பட்டு அவருடைய நற்குணங்களுக்கு ஏற்ற நற்பலனை அடைந்தார். அவர் காலம் முழுவதும் எகிப்தின் அதிபதியா இருந்தார். அது மட்டுமல்ல, கர்த்தர் ஒரு மனிதனுக்கு அள்ளி கொடுத்தால், ஒரு மனிதனால் ஒரு கைப்பிடி அளவு உணவு சாப்பிட முடியும் என்றால், கர்த்தர் அவனுக்கு ஒரு மணி அளவு கொடுத்து விடுகிறார் ஆசீர்வாதத்தை. யோசேப்பையாவின் பெயர் இன்றும் நிலைத்திருக்கும்படியாக யோசேப்பையா எகிப்தில் 3000 வருடங்களுக்கு முன்பாக அவர் போட்ட சட்டங்கள், அந்த பஞ்ச காலத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள, தேசத்தை காப்பாற்ற அவர் போட்ட சட்ட திட்டங்கள் இன்று வரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறதா எகிப்து தேசத்தில். அவருடைய பெயர் இன்றும் விளங்குகிறது. இது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்! கர்த்தர் ஒரு மனிதனை நேசித்து விட்டார் என்றால் அவர் சும்மா விட மாட்டார். அந்த மனிதனை நேசிக்கிற பிள்ளையை தான் ஒரு மனிதன் சிற்றிப்பான். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, ஒரு தகப்பன் தான் நேசிக்கிற மகனை சிற்றிப்பது போல நான் உன்னை சிற்றிப்பேன் என்று. கர்த்தருக்கு ஒரு மனிதனை பிடித்து விட்டதென்றால் அவனை தெரிந்து கொண்டு எந்தவித குறைவும் இல்லாமல் போஷிப்பார், எல்லா தேவைகளையும் நிறைவாக்குவார், ஆனால் துன்பத்தையும் அனுமதிப்பார். மேலும் இருக்கிற சின்ன சின்ன குறைகள் இருக்கிறது அல்லவா, சுபாவத்தில் இருக்கிற சில தவறுகள், பாவங்கள், மீறுதல்கள், இதெல்லாம் இருக்கிறது அல்லவா, அதையெல்லாம் சுத்தப்படுத்தும்படியாக பல அடிகளை கொடுப்பார். அவருக்கு பிடித்து விட்டதென்றால் அவர் கையில் அடி வாங்கிதான் ஆக வேண்டும். ஏனென்றால் அவருக்கு பிடித்த நாம் நம்மிடத்தில் ஒரு குறையும் இல்லாமல் முழுவதும் பூரணமாய் இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. இல்லாவிட்டால் பொல்லாத சாத்தான் கர்த்தரிடத்தில் போய் குறை சொல்லி கொண்டிருப்பான். உங்கள் மகள் இப்படி இருக்கிறாள், உங்கள் மகள் இப்படி பண்ணுகிறாள் என்று சொல்லிக் கொண்டே இருப்பான். அவனிடத்தில் அவன் நம்மை தூஷிக்கும்படியாக, நம்மை பற்றி குறை சொல்லும்படியாக, அவன் பொய் சொன்னால் கவலை இல்லை, உண்மையாய் நாம் தவறு செய்து அதனால் அவன் குற்றம் சாட்டும்படியாக கர்த்தர் விட மாட்டார் நம்மை. அதனால் நாம் மனம் திரும்பி பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால் சில துன்பங்களை, துயரங்களை கொடுத்து, அதாவது தகப்பன் அடித்து திருத்துவது போல சில துயரங்களை கொடுப்பார். யோசேப்பையாவின் வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. அவனுடைய வாயின் பலன், யோசேப்பையாவின் வாயின் பலனாக அவர் முதலில் புறங்கூறினார், அதன் பலனாக துன்பம் வந்தது, மனம் திரும்பினார், தேசத்திற்கே அதிபதியானார். இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் இருக்கிற குற்றம் குறைகளை வேத வசனத்தின் மூலம் கண்ணாடி போல நம்மிடத்தில் காட்டுகிறார். அதை பார்க்கிற நாம் வேத வசனத்தை எடுத்து படித்தால் தான் தெரியும் நம்மிடத்தில் என்ன குறை இருக்கிறது, நாம் என்ன செய்தோம், யார் வாழ்க்கையில் என்ன தவறு செய்தார்கள், அதற்கு கர்த்தர் என்ன நியாய தீர்ப்பு கொடுத்தார், அதிலிருந்து அவர்கள் எப்படி விடுதலையானார்கள் என்பதெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். நம் வாழ்க்கையை நாம் சரியாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு கர்த்தருடைய வேத வசனம் என்னும் கண்ணாடியில் நம் முகத்தை பார்க்க வேண்டும். நம் முகத்தை கண்ணாடியில் பார்க்கும் பொழுது அதில் உள்ள குறைகள் எல்லாம் நமக்கு தெரியும். அப்பொழுது நாம் அதை சரிப்படுத்திக் கொள்ள முடியும். நாம் எப்படி உடுத்திருக்கிறோம், நம்மை நாம் அறிந்து கொள்ள நாம் கண்ணாடியை பயன்படுத்துகிறோம். நம் இருதயத்தை அறிந்து கொள்ள வேத வசனம் என்னும் கண்ணாடியில் பார்க்க வேண்டும். வேத புத்தகம் நமக்கு கண்ணாடியா இருக்கிறது, நம் இருதயத்தை காட்டும். தயவு செய்து தினந்தோறும் வேதத்தை 1 மணி நேரமாவது வாசிக்க வேண்டும். வருடத்தில் 1 முறையாவது முழு வேதாகமத்தையும் படிக்க வேண்டும். இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது.
இப்படியாக கர்த்தர் நம்முடைய வாயின் பலன்களுக்கும் நம் பேச்சின் பலனையும் நம்முடைய செயல்களின் பலனையும் நமக்கு தருகிறார். மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும். ஒரு முட்டாள் இருக்கிறான் என்றால் அவன் செய்கிறதெல்லாம் அவனை பொறுத்த வரைக்கும் அது மிகவும் சரி என்றே சொல்வான். அவன் நம்பிக்கை அது. நாம் செய்வதெல்லாம் சரி, நாம் நினைப்பது, நாம் பேசுவது, நம்முடைய செயல்கள் எல்லாம் மிகவும் சரி என்றுதான் ஒரு முட்டாள் நினைப்பான். ஆனால் அவன் செய்வதெல்லாம் தவறாக இருக்கும். அவனுடைய நினைவு அப்படித்தான் இருக்கும். முட்டாளுக்கு ஆலோசனை சொன்னால் அவன் கேட்க மாட்டான். ஆனால் புத்தியுள்ளவனோ, ஞானமுள்ள மனிதனோ புத்திமதிகளுக்கு செவி கொடுப்பான். ஒரு மனிதர் புத்திமதி சொன்னால், ஊழியர்களின் பிரசங்கங்கள், நாம் தேவாலயத்திற்கு செல்லும் போது போதகரின் வார்த்தைகள், போதகர் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகள் வருகிறது, இதற்கெல்லாம் செவி கொடுப்போம். நாம் ஞானம் உள்ளவர்களாய் இருந்தால் அதை கேட்டு நம் வாழ்க்கையில் பின்பற்றுகிறவர்களே ஞானமுடையவர்கள். அப்படி இருக்க ஞானம் உள்ளவர்கள் தான் செவி கொடுப்பார்கள். ஞானமற்றவர்கள், முட்டாள்கள் அதற்கு செவி கொடுக்க மாட்டார்கள். ஆலோசனையை கேட்க மாட்டார்கள். இதை இப்படி செய்யாதே, இதை இப்படி செய் என்று சொன்னால் கேட்க மாட்டார்கள். அதனால் ஆலோசனை செய்கிற மனிதர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆலோசனைக்கு செவி கொடுக்கிற மனிதர்களாய் நாம் இருக்க வேண்டும். அது மிகவும் முக்கியம் என்பதை புரிந்து கொள்வோம். மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும். சிலர் எதற்கு எடுத்தாலும் கோபப்படுவார்கள். உடனுக்குடன் கோபம் வரும். அப்படிப்பட்டவர்கள் மூடர்களாய் இருக்கிறார்கள். மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும். ஒரு கோபம் வந்தால் உடனே அந்த கோபத்தை வெளிப்படுத்தி விடக்கூடாது. பொறுமையாய் யோசித்து நாம் செய்வது சரியா, நாம் கோபப்படுவது சரியா என்று யோசித்து நிதானித்து கோபப்பட வேண்டும். அதை வெளிப்படுத்த வேண்டும். கோபம் பாவம் அல்ல. ஆனால் கோபமாய் இருக்கும் போது பாவம் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். பேச்சினால், நம்முடைய சொற்களினால், செயல்களினால் பாவம் ஏற்பட்டு விட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கோபமாய் இருக்கும்போது ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தவறு நேர்ந்து விடக்கூடாது, பாவம் செய்து விடக்கூடாது என்ற எச்சரிக்கை நம் மனதில் இருக்க வேண்டும். லச்சையை மூடுகிறவனோ விவேகி. விவேகி என்றால் பூரண ஞானம் உள்ளவன், காலத்தை பற்றியும் அறிந்தவன். ஞானமுள்ள மனிதன், காலத்தை அறிந்த மனிதன் என்றால் லச்சையை மூடுவான், அவமானங்களை மூடிவிடுவான். ஒரு அவமான சொற்கள், ஒருவரை பற்றி அவமானமாய் பேசுகிறார்கள் அல்லது ஒரு தீமை நேரிட்டு இருக்கிறது ஒருவருக்கு என்றால் அதை மூடிவிட வேண்டும். அதை வெளிப்படுத்த கூடாது. பலரை ஒரு தீங்கு ஒருவருக்கு நடந்து விட்டது என்றால், அவருக்கு ஒரு கெட்ட பெயர் வந்து விட்டது என்றால் அதை எல்லோரிடத்திலும் சொல்லிக் கொண்டு திரிவது. அவருக்கு இப்படி ஆகிவிட்டது தெரியுமா, அவரை பற்றி இப்படி சொன்னார்கள் தெரியுமா, அவரை பற்றி இவர்கள் இப்படி சொன்னார்கள் தெரியுமா, இப்படிப்பட்ட வீண் பேச்சுகளை பேசிக் கொண்டிருக்க கூடாது. மிக மிக தவறு. அவமானங்களை, ஒருவர் அவமானப்படுகிறார் என்றால் அதை நாம் விட்டுவிட வேண்டும். அதை பகிரங்கப்படுத்தி பேசிக் கொண்டிருக்க கூடாது. அப்படி மூடி மறைக்கிறவர்களை விவேகி. அதாவது அவர்கள் செய்கிற தவறுகளை அல்ல, அதை பரப்பி கொண்டு இருக்கக்கூடாது. ஒருத்தர் அவமானப்படுகிறார் என்றால் அவருடைய மனம் எவ்வளவு புண்பட்டு இருக்கும். அவர் தவறு செய்திருக்கலாம், செய்யாமல் இருக்கலாம். அவர் மனம் வேதனைப்படும். அந்த வேதனையை அதிகப்படுத்தும்படியாக நாம் எல்லோரிடத்திலும் சொல்லிக் கொண்டு திரியக்கூடாது. அதை மறைத்து விட்டு விட வேண்டும். நமக்கு காதுக்கு வந்ததென்றால் அதை அப்படியே விட்டு விடுவது நல்லது. தீய வாசகன் நீதியை வெளிப்படுத்துவான். வார்த்தையில் உண்மையை பேசுகிறவர்கள். சத்திய வாசகன் என்றால் உண்மையை பேசுகிறவர்கள் என்று பொருள். உண்மையை மட்டும் பேசுகிற மனிதர்களே சத்திய வாசகர்கள். இப்படி வாழ வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் பொய் பேசக்கூடாது. பிசாசுக்கு ஒரு பெயர் உண்டு, என்னவென்றால் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதனால் பொய் நம்மிடத்தில் இருக்கிறது என்றால் சாத்தான் நமக்குள் வருவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது அவன் ஏற்கனவே வந்திருப்பான் என்பதும் உண்மை. இப்படிதான் நடக்கும். அதனால் பொய்யே இருக்கக்கூடாது. சத்திய வாசகனாய் நாம் இருக்க வேண்டும். அருமையான வார்த்தை இது, சத்திய வாசகன் என்பது. சத்திய வாசகனாய் நாம் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட சத்தியத்தை பேசுகிறவர்கள் நீதியை வெளிப்படுத்துவார்கள். உண்மையை மட்டும் பேசி வாழ்கிறவர்கள் நீதிமான்கள். அவர்கள் நீதியை வெளிப்படுத்துவார்கள், மற்றவர்களுக்கும் சொல்வார்கள். அவர்களும் நீதியாய் வாழ்வார்கள், மற்றவர்களுக்கும் சொல்வார்கள். உண்மையை பேசுகிறவர்களே நீதிமான்கள்.
உண்மையை பேசுவது நீதியின் வெளிப்பாடு, நீதிமான்களின் அடையாளம் என்று கூட சொல்லலாம். பொய் பேசுகிறவன் நீதிமான் அல்ல. உண்மையை மட்டும் பேசுகிறவனே நீதிமான். நீதிமான் தான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவான். அதையும் தெரிந்து கொள்வோம். பொய் சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துகிறான். பொய் சாட்சிக்காரன் பொய் சொல்லி எப்பொழுதும் பொய் சாட்சி சொல்வது, ஒருவரை பற்றி அவர் அதை செய்தார், இவர் இதை செய்தார் என்று இல்லாததும் பொல்லாததுமாக சொல்லிக் கொண்டு இருக்கிறவர்களே பொய் சாட்சிக்காரர்கள். அப்படிப்பட்ட மனிதன் வஞ்சகத்தை வெளிப்படுத்துகிறான். ஒருவரை ஏமாற்றியது போன்ற வஞ்சகமான விஷயங்களை வெளிப்படுத்துகிறான். அதாவது ஒரு காரியம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று சமுதாயத்தில் ஒரு பழக்கம் இருக்கிறது. அது டிவி சேனல்களாக இருக்கலாம், செல்போனாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் தீமைகளை உடனுக்குடன் மிகவும் பகிரங்கமாக வெளிப்படுத்தி விடுகிறார்கள். நன்மை மறைக்கப்படுகிறது. நற்காரியங்கள் நடப்பது வெளியில் தெரிவதில்லை. ஆனால் தீமை நடப்பது உடனுக்குடன் தெரிகிறது. அது உடனுக்குடன் தெரிவது மட்டுமல்ல, சீக்கிரமாய் எல்லோரிடத்திற்கும் வெளிப்படுகிறது. உதாரணத்திற்கு, ஒரு இயற்கை சீற்றம் வருகிறது என்றால் அதையெல்லாம் வெளிப்படுத்துவது ஒரு நன்மைக்கான காரியங்கள், அது தவறில்லை. ஆனால் ஒரு இடத்தில் கொலை நடக்கிறது, ஒரு இடத்தில் அநியாயமாக பல கொலைகள் நடக்கிறது, பல தீமைகள் நடக்கிறது என்றால் அதை மிகவும் வெளிப்படையாக பல இடங்களில் வெளிப்படுத்துகிறார்கள். அதனால் மற்ற மனிதர்கள் தெரிந்து கொள்வதனால் என்ன நடக்கும்? கொஞ்சம் தீய மனிதனாய் இருப்பவன் அவர்கள் செய்கிறார்களே நானும் செய்வேன் என்று அவனும் அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கற்றுக்கொள்வான். தீமையை இன்னும் கொஞ்சம் வளர்த்து கொள்வான். அதுதான் பிரயோஜனமாய் இருக்கும். இதை காவல்துறையினரும் அரசாங்க அதிகாரிகளும் கவனித்து அந்த இடத்தில் நீதியை நிலைநாட்ட வேண்டும். அதுதான் அவர்களுக்கு தான் அந்த காரியங்கள் தெரிய வேண்டும். பொதுமக்களுக்கு தெரிவதினால் என்ன பலன்? அக்கிரமங்களும் அநியாயங்களும் பெருகுவதற்கு இது மிகப்பெரிய காரணமாய் இருக்கிறது. மீடியாக்கள் இதை சற்று கவனித்து பார்க்க வேண்டும். ஒருவன் இந்த அளவுக்கு தீமை செய்தான் என்று மிக துல்லியமாக, மிக விளக்கமாக, உதாரணங்களுடன், இன்னும் ஏஐயை பயன்படுத்தி பகிரங்கமாக எல்லாவற்றையும் துல்லியமாக வெளிப்படுத்துகிறார்கள். இதற்கு பொதுமக்களுக்கு இது எதற்கு தேவை? அவர்கள் அதை கற்றுக்கொண்டு இப்படியெல்லாம் செய்யலாமா? நல்லவர்கள் செய்ய மாட்டார்கள், தீயவர்கள் கொஞ்சம் தீமை செய்து பழகி இருப்பார்கள், அவர்களுக்கு அதுதான் தெரிந்திருக்கும். இப்படி டிவிகளில் போட்டு காட்டுவதினால், மீடியாக்களில் வருவதினால் இன்னும் அதிகமாக அவர்கள் சிந்தனை வலுக்கிறது. அதில் அவர்கள் பெருகுகிறார்கள். அவர்கள் அக்கிரமத்தை இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்கிறார்கள். அக்கிரமமான தீமையான செயல்களை வெளிப்படுத்த தேவையில்லை. அப்படியே இங்கு நடக்கிறது என்று வெளிப்படுத்த வேண்டும் என்று கட்டாயம் இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளில் சொன்னால் போதும். அதை வீடியோவாக எடுத்து டெவலப் செய்து அதை பெரிதாக விளக்கம் எல்லாம் கொடுக்க தேவையில்லை. இந்த இடத்தில் இது நடந்தது, அது போதும். மீடியாக்கள் இதை ஏற்றுக்கொண்டால் நலமாயிருக்கும். நம்முடைய சுயநலத்திற்காக தீமையை பரப்புவதனால் பலன் என்ன? எந்த விதையை நாம் ஒரு நிலத்தில் விதைக்கிறோமோ அதுதான் முளைத்து பெரியதாய் வரும். செய்திகளும் அப்படிதான். நல்ல செய்திகளை வெளிப்படுத்தும் பொழுது, நற்காரியங்களை வெளிப்படுத்தும் போது அது பலருடைய மனதை பாதிக்கிறது. அதனால் நல்ல விஷயங்கள் ஏற்படுகிறது. ஒருவர் தானம் கொடுப்பார்கள், ஏழைக்கு உதவுகிறார்கள் என்றால் அதை பார்க்கிறவர்கள் நாமும் இப்படி செய்யலாமே என்று தோன்றும். அதே போல ஒரு மனிதன் கொலை செய்தான் என்பதை ஒரு டிவி சேனலோ மீடியாக்கள் பெரிதுபடுத்தும் பொழுது அதை பார்க்கிற ஏற்கனவே தீயவர்களாய் இருக்கிறவர்கள் இப்படியும் நாம் செய்யலாமே என்று பார்த்து பார்த்து அந்த காரியங்கள் பழுகி பெருகுகின்றன. தயவு செய்து நிலத்தில் முள் செடி விதைகளை விதைப்பது போல தீமையை, அக்கிரமங்கள், அநியாயங்கள், கொலைகள், கொள்ளைகள் நடப்பதை அதிகமாய் வெளிப்படையாக ஆழமாக வெளிப்படுத்தாமல் ஒரு மீடியாக்கள் அப்படி செய்தால் நலமாயிருக்கும். தயவு செய்து சமுதாயத்தில் நல்ல காரியங்களை விதையுங்கள். அதனால் நல்லவை நடக்கும். மனிதனின் இருதயம் எதை பார்க்கிறோமோ, மீடியாவில் பார்க்கிற காரியங்கள் உடனே ஒரு மனிதனை
மிகவும் ஆழமாக தொடுகிறது. அதனால் நற்காரியங்களை சொல்லுங்கள். செய்தி சேனல்கள் எல்லாமே நல்லவைகளை அதிகமாய் வெளிப்படுத்தி தீமைகளை ஒரு வார்த்தையில் மட்டும், ஒரு சென்டென்ஸில் மட்டும் சொன்னால் போதுமானது. ஒரு வரியில் சொல்லி முடித்தால் போதுமானது. இங்கு இந்த தீமை நடந்திருக்கிறது, அங்கு அந்த தீமை நடந்திருக்கிறது என்று சொன்னால் போதுமானது. இப்படி இருந்தால் சமுதாயம் மேம்படும், நற்காரியங்கள் நடக்கும். கர்த்தருடைய வார்த்தையினால் இந்த அண்ட சராசரமும் உருவாகி இருக்கிறது. வார்த்தை தான் எல்லாவற்றையும் உருவாக்கும் வல்லமை உடையது. சமுதாயத்தில் நன்மை நடக்க வேண்டும் என்றால் வார்த்தையாக வருகிற செய்திகள், மீடியாக்களில் தான் வார்த்தைகள் பயணிக்கிறது. அந்த வார்த்தைகள் நன்மையா இருக்கும் போது, மீடியாக்கள் நல்ல விஷயங்களை வெளிப்படுத்தும் பொழுது, நன்மையை மட்டுமே வெளிப்படுத்தும் பொழுது, அது மிகுந்த சமுதாயத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை உண்டு பண்ணும். எத்தனை முறை சொல்லிக் கொடுத்து ஒரு சிறுவனுக்கு பாடம் பலமுறை சொல்லிக் கொடுப்பதை காட்டிலும் ஒரு படமாக காட்டும் பொழுது உடனே பதிந்து விடுகிறது. அதுபோல நல்ல காரியங்களை வெளிப்படுத்துவோம். சமுதாயத்தில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த முயற்சி செய்வோம். நாம் வாழும் சமுதாயம் நல்லபடியாக இருக்க வேண்டும். நம்முடைய சந்ததியார் நல்லபடியாக வாழ வேண்டும் என்றால் இது மிகவும் அவசியமாயிருக்கிறது. மீடியாக்கள் சற்று இதை ஆலோசித்தால் நலமாயிருக்கும். பொய் சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை ஊதுவான். பொய் சாட்சி சொல்லுகிறவன் மற்றவர்களை தவறாக ஒரு அவமானத்திற்குரிய ஒரு காரியம் ஒருவருக்கு ஏற்பட்டது என்றால் அதை சொல்லி 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 பொய் சொல்லி பொய்யாக, உண்மையல்ல பொய்யாக அதிகப்படுத்தி அதை பெரிதாகப்படுத்தி சொல்வது தவறு. அது புத்திசாலிகள் நல்லவர்கள் செய்கிற செயல் அல்ல. பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்கள் உண்டு. பட்டய குத்துகள் என்றால் ஒரு மிகப்பெரிய கத்தியை எடுத்து ஒரு மனிதனை குத்துவது போல ஒரு சிலருடைய வார்த்தைகள் இருக்கும். இதை அனுபவிக்கும் போது புரியும். ஒரு சிலர் மிகவும் தீய மனமுடையவர்களாய் இருப்பார்கள். சாதாரணமாக அமைதியாக இருந்து கொண்டு நமக்கு தீமை செய்து கொண்டிருப்பார்கள். எப்பொழுதாவது நாம் வேதனை தாங்காமல் நாம் பேசினால் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்வார்கள். அந்த ஒரு வார்த்தை நம் இருதயத்தை வழியே கொண்டு வந்துவிடும். இருதய வழியே கொண்டு வந்துவிடும். அந்த அளவுக்கு இருக்கும். பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. அக்கிரமமாய், அநியாயமாய், கொஞ்சம் கூட பயம் இல்லாமல், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல், இவ்வளவு அக்கிரமமாய் நாம் வார்த்தை சொல்லுகிறோமே என்ற ஒரு சிந்தனை இல்லாமல் மிக அக்கிரமமாக பேசுவார்கள். பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்கள் உண்டு. ஒரு சிலர் வார்த்தைகள் ஈட்டை எடுத்து நம் இருதயத்தில் குத்துவது போல இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர்களும் உண்டு. ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். ஞானமுள்ள மனிதர்களுடைய நாவானது, அவர்கள் பேசும் பேச்சானது ஞானவான்கள். அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள், நீதிமான்கள், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுடைய வார்த்தைகள் மருந்தாக இருக்கும் நமக்கு. அதாவது நாம் நோயோடு இருக்கும்போது மருந்து சாப்பிட்டால் குணம் அடைவோம். அது போல நம் இருதயத்தை குணப்படுத்தும், நம் வேதனைகளை நீக்கி போடும், நம் மன முறிவை நீக்கி போடும், நம்மை ஆரோக்கியப்படுத்தும், நம்மை குணப்படுத்தும், நம்மை உற்சாகப்படுத்தும், சோர்ந்து போய் கிடக்கிறவர்களை உற்சாகப்படுத்தும், பலவீனமாய் இருதயத்தில் உடைக்கப்பட்ட நிலையில் இருப்பவர்களையும் ஞானம் உள்ளவர்கள் ஆற்றை தேற்றி கொண்டு வந்து விடுவார்கள். உற்சாகப்படுத்தி சாதாரண நிலைக்கு கொண்டு வருவார்கள். அதுதான் ஞானம் உள்ளவர்களின் செயல். சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும். சத்தியத்தை பேசுகிறவர்கள் எப்பொழுதும் நிலைத்திருப்பார்கள் என்று பொருள். அவர்கள் வாழ்வு, அவர்களை யாரும் அழித்து விட முடியாது. அவர்களுடைய இடத்திலிருந்து விரட்டி விட முடியாது. அவர்களை அழிக்கலாம் என்று எவ்வளவு முயற்சித்தாலும் முயற்சிக்கிறவர்கள் தான் தோற்று போவார்கள். சத்தியத்தை பேசி சத்தியத்தின்படி வாழ்கிறவர்கள், சத்திய வார்த்தையை பேசுகிறவர்கள் என்றும் நிலைத்திருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கை நிரந்தரமாய் இருக்கும். இந்த பூமியிலும் நிரந்தரமாய் நீண்ட நாட்கள் வாழ்வார்கள். கர்த்தருடைய ராஜ்யத்திலும் போய் நித்தியமாய் வாழப்போகிறவர்கள். மரணம் அடைந்து அழிந்து போக மாட்டார்கள். பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரமே இருக்கும்.
பொய் நாவு. பொய்யையே பேசிக்கொண்டு இருக்கிறவர்களுடைய நாவு ஒரு நிமிஷம் தான் இருக்கும். அப்படி என்றால் சீக்கிரத்தில் அவர்கள் அழிந்து விடுவார்கள் என்பதே பொருள். அவர்கள் அழிவு மிகவும் சமீபமாய் இருக்கும். இப்படியாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு, நீதி மார்க்கத்தை கற்றுக்கொண்டு, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தருக்கு பிரியமான ஞானம் உள்ளவர்களாகவும், நீதிமான்களாகவும், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும், கர்த்தரை விசுவாசித்து அவருடைய வசனத்தை கற்று அதன்படி வாழ்கிறவர்களாகவும் இருப்போம். அதனால் நாமும் நம்முடைய வாழ்க்கையையும் நல்லபடியாக இருக்கும். நம் சமுதாயத்திற்கும் அது நன்மையை தரும். இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.